Hi, hello, how are you? எப்படி இருக்கீங்க? நான் தான் ராஜன் பாலா and this is day 3 of going from NPC to a main character of my life and I hope this goes well. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அண்ட் எங்கள் வீட்டிலேருந்து இந்த வீடியோ பார்த்த எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. படிக்கிறேன்னு சொல்கிறியே தவிர பா எதையுமே வெளியே காட்ட மாட்டேறியாடா, உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணுற வீடியோ கூட 2 தடவை போட்டுட்டு, ஆனால் வேறு எதுவுமே காட்ட மாட்டேறியே, படிக்கிற மாதிரி என்ன படிக்கிறேனே தெரியலையே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இதோட வடிவேல் டெம்ப்ளேட் தான் எனக்கு தோணுச்சு. பண்ணுறேன் விட்ட காமிக்கிறானே தவிர பாம்பை வெளியே விட மாட்டானே அப்படின்ற டைலாக் தான் தோணுச்சு. ஸோ என்னால் அந்த டெம்ப்ளேட் ஆட் பண்ண முடியாதனால நீங்களே அதை மனசுக்குள்ள நினச்சிக்கோங்க. ஸோ இன்றைக்கி நான் எஸ்கியூஎல்ல என்னென்ன பார்த்தேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டேபிள் எப்படி கிரியேட் பண்ணணும், டேபிளில் ரோஸ் எப்படி இன்சர்ட் பண்ணணும், அண்ட் ரோஸ் எப்படி அப்டேட் பண்ணணும், டெலீட் பண்ணணும், அண்ட் டேபிள்ஸ் எப்படி ஆல்டர் பண்ணணுன்றத வரையும் உட்காந்து எஸ்கியூஎல்ல படித்தேன். அண்ட் இது ஒரு மாதிரி எனக்கு கன்ஃபியூசிங்காக எப்படியோ ஒரு மாதிரி குழப்பமாக தான் இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் நான் ஐடியிலேருந்து ஒரு ஆர்ட் ஸ்டூடெண்ட் வந்து ஒரு காமர்ஸ் ஸ்டூடெண்ட்லேருந்து எப்படி வந்து ஒருத்தவங்களோட கோர் மாறுதுன்றப்போ அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்றவே அப்போ தான் புரிஞ்சிச்சு. பட் ஐ வில் டூ தட், ஐ ஹோப் ஸோ. அண்ட் நாங்கள் நெக்ஸ்ட்டு புஷ்அப் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். தட்ஸ் த பேஸ் கோர் ஆஃப் தி சேலஞ்ச். 50 புஷ்அப்ஸ் அண்ட் 50 ஸ்குவாட்ஸ் அண்ட் 50 சிஸ்டப்ஸ் எடுக்கணுன்றது தான் இந்த இதோட பேசிக்கான ஐடியாவே இருந்துச்சு. அண்ட் புஷ்அப்ஸே ஃபஸ்ட்டு இருந்தளவு இப்போ கொஞ்சம் கஷ்டமாக இல்லை. ஃபஸ்ட்டு கஷ்டமாக இல்லாதனால நவ் ஐ எம் டூயிங் இட் குட். அண்ட் இப்போ எனக்கு ஒரு சில விஷயம் கஷ்டமாக வந்து திரும்ப மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ தட் நெக்ஸ்ட்டு ஃபார்ம் நம்ம எப்பயும் போல் வழக்கம் போல் பண்ணுற மாதிரி நீ புஷ்அப்க்கு மாறிடலாம்னு சொல்லிட்டு நீ புஷ்அப் பொசிஷனுக்கு போயிட்டேன். அண்ட் நீ பொசிஷனில் வந்து சொல்லவே வேணாம், ஃபஸ்ட்டாவது கொஞ்சம் கஷ்டமாக தெரிஞ்சிச்சு. பட் நவ் இட் இஸ் வெரி ஈஸி. 20 புஷ்அப்ஸ் வந்து நார்மலாக பண்ணேன் அண்ட் மீதி 30 வந்து நீ புஷ்அப்ஸில் எடுத்துட்டேன். அண்ட் இதை எப்படி புஷ்அப்ஸில் கனெக்ட் சேர்க்கறதுன்னு தெரில. பட் எனிஹவ் தட்ஸ் ஹவ் ஐ டிட் இட். அண்ட் ஐ டிட் 50 புஷ்அப்ஸ் ஃபைனலி ஆன் டே 3. அண்ட் ஸ்குவாட்ஸ் பற்றி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்குவாட்ஸ் வந்து ரைஸில் பெயின் செம்மையாக இருக்குது. ஆனால் அது ஒரு பெரிய பஞ்சாயத்தாக இப்போ தெரில. பட் அந்த வீக் 1 எண்டிங்கில் தான் அதோட பெயினோட எஃபெக்ட் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு சிட்டப்ஸ்க்கு போயிடலாம். சிட்டப்ஸ் வந்து சட்டை இறக்கி விட்றான், படுத்துக்கிட்டு என்ன பண்ணிக்கிறான். ஓகே, இப்போ போகலாம். இப்போ வந்து சிட்டப்ஸ் வந்து எப்படி போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிட்டப்ஸ் வந்து ரொம்ப ஒன்றும் கஷ்டமாக இல்லை அப்படின்லாம் சொல்லணும்னு எனக்கு ஆசையாக தான் இருக்குது. ஆனால் அப்படி சொல்ல முடியல, தம் கட்டி பண்ணுற மாதிரி இருக்குது. அண்ட் அதோட ப்ரீத்திங் டெக்னிக்ஸ் தெரிஞ்சால் அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் என்ன நினச்சேன்னா, அடிவயிறு வந்து பெயின் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். பட் ஆப்போசிட்டாக கரெக்டாக செஸ்ட்டு கீழே அந்த ஃபஸ்ட்டு ஒரு 2 ஆப்ஸ் உதயமாகும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் பெயின் செம்மையாக இருந்துச்சு. அண்டு எப்படியோ இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் கப்புன்னு படுத்து இதோ படுத்துட்டான். இதெல்லாம் ஏன்டா நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி வாழ்க்கையை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சு இன்னைக்கு ஒரு வழியாக நம்மளோட சேலஞ்சை எல்லாமே முடிஞ்சுன்ற சந்தோஷத்தோட டே 3 ஒரு அடி அடிச்சுட்டு அடுத்து என் தங்கச்சியோட டெடிபியரோட படுத்து தூங்கிட்டேன்.